எல்லாரும் ஜெபிப்போம். கிருபையாக எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி. உங்க கிருபையே எங்களை வாழ வைத்திருக்கிறதப்பா. உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். தேவரீர், இந்த நாள் நாங்கள் பாடுகிற, ஜெபிக்கிற, ஆராதிக்கிற எல்லா பகுதியை நீர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த நாட்கள் எல்லாம் காத்த அன்பை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தினீர், ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நீங்க எங்க மத்தியில் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். துதிகளில் ஆண்டவரே பயப்படத்தக்கவரை நாங்கள் துதிக்கிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி என்று சொன்ன எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உலகத்தின் ஆண்டவரே முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் இந்த ஆராதனையை சிறப்பிக்கும்படி எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுவீராக. இதை பார்க்கிற, இதை கவனிக்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு கட்டுதலை, ஒரு ஆண்டவரே ஒரு எழுப்புதலை, ஒரு மாற்றத்தை, மாறுதலை கர்த்தர் கொண்டு வருவீராக. எங்களுக்கு எல்லாவற்றையும் சாதகமாக்கி தாரும். இசைக்கருவியை ஆண்டவர் கரத்தில் தருகிறோம். அதை ஆண்டவரே பயன்படுத்துகிற மகனை நீர் எடுத்து உபயோகப்படுத்தும். நாங்கள் இந்த இடத்துல உம் நாம மகிமைக்காக பாடுகிற, ஆராதிக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ பிரசன்னத்தை உணர உதவி செய்யும். எங்களோடு பாடுகிற, துதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அபரிதமான வல்லமை இறங்கட்டும். எல்லா விதமான எதிர் வல்லமைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்ச லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இந்த ஜெப நேரத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வும் கட்டப்படுவதாக. சிந்தைகளை எல்லாம் சிதறடிக்கிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். அப்பா, நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம். தேவனே, இதை ஆசீர்வாதமாக எங்களுக்கு நடத்தித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஒரு பாடலை கர்த்தருடைய நாம மகிமைக்காய் பாடுவோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடிடுகிறேன். கிருபை பெருகுதையா, உங்க மகிமை இறங்குதப்பா. அப்படி நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தா. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து
பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தா கிருப பெருகுதப்பா. எல்லாரும் பாடுவோம். அநேக ஸ்தோத்திரத்தா கிருப பெருகுதப்பா. கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தா கிருப பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தா கிருப பெருகுதப்பா. கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவே. எங்களை ஆசீர்வதித்திடுவே. நீர் இறங்கி வந்திடுவே. எங்களை ஆசீர்வதித்திடுவே. ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஹல்லேலூயா. நாமெல்லாம் ஆண்டவர் அப்படியே துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம், அது எண்ணி முடியாதது. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த பெரிய பெரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உயிரோடு இருப்பது உங்க கிருபை. இந்த நாளில் நாங்கள் நிற்பது உங்க கிருபை. நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்க கிருபை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. உங்க அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. இந்த ஆராதனையில கலந்து கொள்ற, இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ற ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னம் மூடட்டும். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை துதிப்போம். சர்வலோக ராஜாவை துதிப்போம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிப்போம்.
ஹல்லேலூயா. தண்ணீரின் மீது இந்த பூமியை பரப்பினவரை துதிப்போம். ஹல்லேலூயா. வானங்களை அஞ்ஞானமாய் உண்டாக்கின அந்த சர்வ வல்லவரை நம்ம துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கினவரை துதிப்போம். பர்வதங்களை துலாக்காலால நிறுத்தவரை துதிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். சுவாசம் உள்ள எல்லாம் கர்த்தரை துதிப்பதாக என்று எழுதியிருக்கிறது. எல்லாரும் அப்படியே உயிரோடு இருக்கிற நாமெல்லாம் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தானியேல் ஒரு நாளும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவருக்கு சமூகத்தில் அவன் ஜெபித்தான். ஆம், நாம இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆண்டவரை நம்ம துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய வல்லமை மாட்சிமை எண்ணி அவரை துதிப்போம். எல்லாவற்றையும் படைத்த மகா பெரியவரை துதிப்போம். சாரோனின் ரோஜாவை துதிப்போம். பள்ளத்தாக்கின் லீலியை நம்ம துதிப்போம். வனாந்தரத்தில் தமது ஜனத்தை நடத்தினவரை துதிப்போம். இன்றும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவரை நம்ம துதிப்போம். அவரே ஆராதனைக்குரியவர். அவருக்கு நம்ம மகிமையை செலுத்துவோமா? அவருக்கு கனத்தை செலுத்துவோமா? அவரை நம்ம புகழுவோமா? உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்கள் நடுவில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் விரும்புகிற பரிசுத்தத்தினால் நம்மை நிரப்புகிறவர். இன்னும் என்னை பரிசுத்தமாக்கும் என்று நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்க கேட்க அவரை போல அவர் நம்மை மாற்றுகிறவர். எல்லாரும் ஆண்டவர் அப்படியே உயர்த்தி நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் வல்லமை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அக்கினி சூளையில ராஜாவின் முன்பதாக தம்முடைய தேவ பிள்ளைகளை காப்பாற்றினவர். அவரை அப்படியே நம்ம உயர்த்தி பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒரு மனமாக எங்களோடு சேர்ந்து நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க சரி. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ தூதரை அனுப்பிடுவார். விசுவாசத்தோடு பாடுங்க. நம்மை அழைத்தவரோ தூதரை அனுப்பிடுவார். கலங்காமல் முன் சென்றிட காரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஒரு விசை கூட. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை ஹல்லேலூயா தகர்த்திட உதவி செய்வார். எல்லாரும் சொல்லுவோம். சத்துருவின் கோட்டைகளை அப்பா தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கி
நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். உங்களை விடுதலை ஆக்குவார். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குகிறவர். ஆண்டவர் நம்முடைய துதியில் அவர் மகிழுகிறவர். அப்படி பிரசன்னம் நம்முடைய வீடுகளுக்குள்ள, அவருடைய பிரசன்னம் நம்ம மேல இறங்கி வருகிற நேரம், யார் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும்னு யார் கூப்பிடுறீங்களோ, உங்களுக்கு ஆண்டவர் சமீபமா வந்திருக்கிறார். கண்ணீரோடு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம், வேதனையோடு இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொண்டிருக்கலாம். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கும். உங்களுடைய துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாக நீங்க வாழும் பொழுது, அவருடைய பிள்ளையாகும் ஒரு உரிமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவரை உள்ளத்துல அப்படியே ஏற்றுக்கொள்வீங்களா? இயேசுவே எனக்குள்ளே வாரும், என் பாவமாகிய எண்ணங்களை மாற்றும், என்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த நாள் என்னை ஆண்டவரே உங்க பிள்ளையாக இன்னும் ஆண்டவரே அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு செலுத்தத்தக்க என்னுடைய வாழ்வில் நீர் கிரியை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்பீங்களா? ஹல்லேலூயா. அப்படியே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து, ஆண்டவரே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீர் செய்த எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம், நன்றி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான உங்க நாமத்துக்கு இந்த துதியையும் புகழையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவருக்கு ஆராதனை. இன்றைக்கும் பிதாவின் வலது வருஷத்துல உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவருக்கு ஆராதனை. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை, பரிசுத்த ஆவியானவருக்கு ஹல்லேலூயா நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்களையே தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தினதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் சில நிமிடங்கள் தேசத்துக்காக ஜெபிப்போம். பிரைஸ் காட். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தை கண்ணோக்கி பாரும். எங்கள் தலைவர்களை ஆண்டவர் ரட்சிப்பீராக. எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதியும். எங்களுக்கு நல்லதை செய்யும் இருதயத்தை அவர்களுக்கு தாரும். அவருடைய இருதயம் உம்மால் ஏவப்படட்டும். ஏழைகள் மேல் பரிவு கொள்ளும் ஒரு இருதயத்தை தாரும். லஞ்சங்கள் ஒழியட்டும். நீதி நேர்மை எங்க தேசத்துல நிலைநாட்டப்படட்டும். ஆண்டவரே, குற்றவாளியை நிரபராதி என்றும் நிரபராதியை குற்றவாளி என்றும் எந்த இடத்துல ஒரு தீர்ப்பு வந்துடக்கூடாதப்பா. எங்கள் நீதி அரசர்களை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தும். எங்கள் தேசத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் மக்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக, அவர்கள் மூலம் இந்த தேசம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, இயற்கையின் பேராபத்துகளுக்கு எங்க பகுதிகளை எல்லாம் ஆண்டவர் விலக்கி காத்தருளும். அவ்வப்போது வருகிற புயல், மழை, பூமி அதிர்ச்சி, இந்த தேசத்தில் வருகிற திடீர் மரணங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, ரோடுகளில் விபத்தை கொண்டு வருகிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். எத்தனையோ ஜனங்கள் நிம்மதி சமாதானம் இல்லாமல் தற்கொலை பண்ணி மரிக்கிறார்களே, அந்த தற்கொலைகள் நிறுத்தப்படட்டும். ஆண்டவர் அவர்களை சந்திக்கும்படி வெளிப்படுவீராக. இன்னும் உடைய அன்பு அறியப்படாத ஜனங்களுக்காக, ஆண்டவரே, இனங்களுக்காக ஜெபிக்கிறோம். லட்சக்கணக்கான கிராமங்களை சந்திக்கிற மிஷனரிகள் எங்கள் பகுதிகளில் இருந்து எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு மனித சக்திகளையும் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற, செயல்படுகிற ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை சவுல் பவுலாக மாறினது போல தேவனுடைய சந்திப்பு நேரிடுவதாக. ஆண்டவரே, எங்க தேசத்துல மருத்துவ துறைகளில் எல்லாம் ஆளுகை வரட்டும். மருத்துவர்களை ஆசீர்வதியும். எங்க தேசத்துக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்துவீராக. தேவனே, சிறு குழந்தைகளுடைய பாதுகாப்பு, வாலிப பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே சத்துரு கண் வைக்காதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பு இந்த தேசத்தில் இன்னும் பரம்பி மகிமைப்படட்டும். எல்லா சபைகளிலும்
தேவனுடைய திட்டங்களும் ஆண்டவரே தேவனுடைய சித்தங்களும் நிறைவேறட்டும். இந்த நாட்களிலும் எந்தெந்த இடங்களில ஆண்டவரே கலவரங்களை சத்துரு எழுப்பிட்டு இருக்கிறானோ, ரத்தம் சிந்துதலை கொண்டு வருவதற்கு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தை எழுப்பி கொண்டிருக்கிறானோ, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்களை எழுப்பி கொண்டிருக்கிறதோ, அங்கெல்லாம் அமைதியும் சமாதானத்தையும் சமாதானத்தின் பிரபு கட்டளையிடுவீராக. ஆண்டவருடைய கரத்துல தருகிறோம். எங்க தேசத்துல உணவு இல்லாத ஜனங்கள் உணவு கிடைக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். பஞ்சத்தில் வாழுகிற ஜனங்கள் பஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்படட்டும். எங்கள் தேசத்தின் விவசாயிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமானவர்களாக இருக்கட்டும். தற்கொலையின் காரியங்கள் மாறட்டும். எங்க தேசத்தில் அரசியல்வாதிகளால் ஏற்றப்படுகிற சட்ட திட்டங்கள் தேவனுக்கு உகந்ததா இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உங்க கரத்துல நாங்கள் தருகிறோம். அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எளிய எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிற அன்புக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அநேகரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உண்டு. இருதயத்துக்கு ஏற்றவன், மிகவும் பிரியமானவன், இப்படியெல்லாம் அநேகரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அவர்களை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கும் நான் உங்கள் நடுவில் ஆண்டவர் என்னை ஏவின வார்த்தையை நான் உங்கள் நடுவில் பேசும்படி நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதியும். இது ஆவியாயும் ஜீவனாயும் ஜனங்களுக்குள் கிரியை செய்யட்டும். ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்கட்டும், காயங்களை கட்டட்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் விடுதலையை கொண்டு வரட்டும். பேசுகிற ஆவியானவராய் இந்த இடத்துல கிரியை செய்வீராக. எதிர் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். கர்த்தர் வீடுகளுக்குள்ள அக்னி அனுப்புவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். ஜனங்களுடைய இருதயங்களை, லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல எங்கள் ஆண்டவர் திறப்பீராக. பேசுகிற அடியானையும் கர்த்தர் பலப்படுத்தி உங்க வல்லமை எங்கள் ஆண்டவரை இந்த இடத்துல செயல்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் முடிவு என்பது உண்டு. ஒன்றில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லாவிட்டால் இந்த உலகத்துல நாம் ஒரு நாள் மரணத்தை இந்த மாம்ச ரீதியாக சந்திப்போம். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணம் சேதப்படுத்தாது, அவன் 2ஆம் மரணத்தில் சேதப்பட மாட்டான். அப்போ இந்த உலகத்தில் நம்ம நிறைய பேருடைய ஒரு டெத் சர்வீஸுக்கு போயிருக்கிறோம். அந்த துக்ககரமான காரியங்கள் நமக்கு வேதனையா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த நாளில் அவங்களை குறித்து சிலர் சாட்சியாக பேசுவாங்க. ஊழியர்கள் பேசுவாங்க, குடும்பத்தார் பேசுவாங்க, நண்பர்கள் பேசுவாங்க, உற்றார் உறவினர் பலரை குறித்து சொல்லுவாங்க. அவங்க இருந்திருந்தா ஊருக்கு, வீட்டுக்கு, சபைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து அவங்க பேசுறத நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா சிலரை குறித்து மோசமாக பேசுற செய்தியும் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவரை பின்பற்றி வந்த ஆபிரகாமை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆண்டவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக ஒரு ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனுடைய நெருங்கிய நண்பனாக மாறுவதற்கு காரணம் என்ன? ஆண்டவருக்கு அப்படி அவரிடத்துல பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன? இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறோம். நம்மை குறித்து மக்கள் என்ன சொல்ல போறாங்க, ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், ரொம்ப முக்கியம். என்ன, இந்த உலகத்தில் நம்ம ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ போனோம்ன்றல்ல, தேவனுக்கு பிடித்தவர்களாக, தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று யாக்கோபுல நம்ம வாசிக்க முடியும். ஏன் அப்படி ஆண்டவர் அவனை ஆண்டவர் சிநேகிதனாக அடையாளம் காட்டுகிறார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்பொழுது, அந்த அதிகாரத்தின் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறான். அவன் ஜெபம் பண்ணுகிற ஒரு செய்தியை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். சோதோம் கொமோரா பட்டணத்தில் பாவம் பெருகுகிறது. ஆண்டவர் அங்கு என்ன நடக்கிறது என்பதை உற்று பார்க்க வருகிறார். அப்பொழுது தேவனுக்கு பயந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பதாக நின்றுட்டு இருக்கிறார். அங்கே நின்று அவர் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் பொழுது சொல்ற ஒரு வார்த்தை, துன்மார்க்கரோடு நீதிமானை அழிப்பீரோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பரிவா பேசி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது.
அதை நம்ம ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்க முடியும். அதில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஆண்டவர்கிட்ட அவர் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார், நீதிமான் 50 பேர் இருந்தால் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி, 40 இருந்தால் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கிட்டே போகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். இந்த ஆபிரகாமுக்கு ஒரு பாரம் இருந்தது, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தின் அழியாதபடி காக்கப்படணுன்ற ஒரு பாரம். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் இந்த கோவிட்டின் பாதிப்புகளை நம்ம சந்திக்கிறோம். மக்கள் மரித்துட்டு இருக்கிறார்கள். பயங்கரமான செய்திகளை நம்ம அவ்வப்போது டிவி நியூஸில் பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் நம்முடைய காதுகளில் வருகிறது, நம்ம கண்களால் பார்க்கிறோம். இதையெல்லாம் பாரப்பட்டவர்களை குறித்து ஆண்டவர் தெளிவாக நிறைய பேசியிருக்கிறத பார்க்க முடியும். லோத்தை குறிச்செல்லாம் ஆண்டவர் சொல்லுவார்லே, அவன் அந்த காரியத்தை, பாவமான காரியத்தை எல்லாம் கண்டு தன் இருதயத்தில் வியாகுலப்பட்டான். இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவருக்கு அவர் அடையாளம் காட்டுகிறார். இன்றைக்கு நம்ம இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான ஜீவியம் வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். எப்படி ஒரு தாமரை இலையின் மேலே ஒரு முத்தாக ஒரு சொட்டு தண்ணீர் இருந்தால் அது பவளமாக ஜொலிக்கிறதோ, நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இந்த தேசத்தில் அடையாளம் காட்டப்படும். இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற நாட்களில் தேவனுடைய ஒரு நெருங்கிய ஒரு உறவை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம். இந்த உலகத்தில் ஆண்டவரோடு நெருங்கி வாழாத ஒரு மனிதனால பரிசுத்தமாக வாழ முடியாது. அவன் விரும்பின ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும். தேவனோடு சஞ்சரித்த தேவ மனிதர்களை குறித்து வேதத்தில் பார்க்க முடியும். அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய அணுகுமுறைகள், அவர்களுடைய ஜெபம், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. பாரமான எல்லாத்தையும் நம்ம உதறி விட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம ஓடுற ஒரு ஓட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்படுவதற்கு காரணமான காரியத்தில் அவர் அந்த இடத்துல அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்காக அவர் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. துன்மார்க்கரோடு நீதிமானை அழிப்பீரோ அப்படின்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றதை பார்க்க முடியும். ஆண்டவரிடத்தில் ஆபிரகாம் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் பயணிக்கிற வேளையில் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையில் அங்கே ஆபிரகாமை குறித்து தேவன் அடையாளப்படுத்தும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்கிறவன் என்று சொல்லுகிறார். நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்கிறவன் என்று ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். அபிமெலேக்கு அந்த தேசத்தின் ராஜா ஆபிரகாமுடைய மனைவியை வஞ்சித்து எடுத்துக்கொள்ள பார்க்கிறான். அவளை எடுத்துக்கொள்ள அவன் பார்க்கிற வேளையில் கர்த்தருடைய ஒரு அறிமுகம் எப்படி சொல்றாருன்னா, ஆபிரகாமை குறித்து அவன் ஆண்டவருடைய நாமத்தில் அந்த அபிமெலேக்குக்காக ஜெபிக்கிறவன் என்று. இன்றைக்கு நம்ம தேசத்தில் தலைவர்கள் இருக்கிறார்கள், நம்ம ஊரில் பலர் இருக்கிறாங்க, நமக்கு விரோதமானவங்க இருக்கலாம். நமக்கு ஆண்டவருடைய வேதம் கற்றுக் கொடுத்ததெல்லாம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஆபிரகாமுடைய இந்த மாறிப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவரை ரொம்ப தொட்டிச்சு. அந்த கேரக்டர் ரொம்ப மிக முக்கியம். அவன் அந்த மனுஷனுக்காக ஜெபிப்பான்னு ஆண்டவரே சொல்றார். நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார், நம்மை குறித்து ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்ல முடியும், நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நமக்காக மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாக அநேகரை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஆபிரகாமுடைய ஒரு வாழ்க்கையின் இதிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, அவன் தன்னுடைய எதிரிக்காகவும் தனக்கு தீங்கு செய்கிறவர்களுக்காக அவன் ஜெபிக்கிறவன் என்பதை ஆண்டவர் கண்டுகொண்டார். அழிகிற ஒரு தேசத்தை குறித்து, அழிகிற செய்தியை குறித்து, பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் முடியாமல் இருந்தால் ரட்சிக்கப்படாத எவ்வளோ ஆடுகள் இருக்கிறது இந்த தேசத்தில், நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கள குறிச்செல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம்னு சொன்னால் அதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கிறார். அந்த மாதிரிப்பட்ட ஒரு கேரக்டர் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள அவர் தர விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை நமக்கு தந்துட்டு இருக்கிறார். இந்த ஏசாயா 41ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கூட ஆண்டவர் அங்கே அடையாளப்படுத்துகிறார். ஆபிரகாமை குறித்து என்ன சொல்றார் தெரியுமா? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர் அங்கே எவ்வளோ அடையாளப்படுத்துகிறார் பாருங்க. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, ஆண்டவருடைய நண்பன் என்று ஆண்டு சொல்றார்.
எதனால ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொல்லி தான் நான் இதுக்கு முன்ன 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிச்சேன். அவன் தேசத்துல அழிவு வரும் பொழுது தேவனுக்கு முன்பதாக நின்று ஜெபிக்கிற ஒரு காரியம், அவனுக்கு தீங்கு செய்கிற அந்த ராஜாவுக்காகவும் அவன் ஜெபிக்கிறவன் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் அவனுக்கு அப்படி ஒரு அடையாளத்தை படுத்துகிறதை பார்க்க முடியும். ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய காரியத்தை தன்னுடைய வாழ்வில ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் தனக்கு குழந்தைகள் இல்லாதிருந்த வேளையில தனக்கு புத்திர சந்தாதானம் ஆண்டவரே அருள வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். தனக்கு ஏதோ ஒரு தேவைன்னாலும் அவர் ஆண்டவரை சார்ந்து நின்றதை பார்க்க முடியும். அவர் அபிமெலேக்கை பார்த்து சொல்லும் பொழுது, எனக்கு ஒரு தேவைன்னா நான் ஆண்டவருக்கு முன்ன கை விரித்து நிற்பேன், நான் உன்கிட்ட வாங்கி நீ என்ன ஆசீர்வதிச்சேன்னு சொல்லி சொல்லுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் பேர்ல 100க்கு 100 ஒரு பெரிய நம்பிக்கை கொண்ட தேவ மனுஷனாக இருந்தார். அவன் ஆண்டவரை சார்ந்து நின்றான். இன்னும் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஆதியாகமத்தின் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவன் என்ன கேட்கிறான்னா, ஆண்டவரே எனக்கு நீர் அடையாளத்தை தர வேண்டும், நீர் என்னை குழந்தையை கொடுப்பீர் என்பதற்கும் என் சந்ததி ஆசீர்வதிக்க என்பதற்கும் ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த 15 ஆதியாகமம் 15:8 13 முடிய நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோன்னு சொல்லி அவனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி பேசுகிற ஒரு செய்தியை பார்க்க முடியும். 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவனுடைய குடும்பத்தில் நடக்கிற செய்திகளை, அவன் சந்ததிகள் அடிமைத்தனத்தில் இருக்க போகிறதையும் அதிலிருந்து ஆண்டவர் மீட்டு அந்த ஜனங்களை அவர் திரும்பவும் அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு கொண்டு வருகிறதை குறித்தெல்லாம் ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பதாக பலி செலுத்தி அவனுக்கு ஒரு ஆண்டவர் அழகான ஒரு காட்சியை கொடுக்கிறார். அவனுக்கு அயர்ந்த ஒரு மயக்கமான ஒரு நிலை வரும்பொழுது கர்த்தர் அவனோடு பேசுகிற ஒரு மெல்லிய நல்ல சத்தத்தை, நல்ல ஒரு அனுபவத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், ஆபிரகாம் இஸ்மவேல் பிழைக்கும்படியாக ஜெபிக்கிறான். தன்னுடைய மகனான ஒருவனுக்கு அவனுக்காகவும் அவர் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அவனும் பிழைப்பானாக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்க முடியும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள், ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். எவ்வளோ ஒரு பரிவோடு நம்மெல்லாம் அப்படியே எந்திரிச்சு ஓடிடுவோம். உட்காந்து 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முன்ன நம்ம ஓடிடுவோம். ஆபிரகாம் அப்படியே ஆண்டவருக்கு முன்ன நின்றுட்டே இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆண்டவருக்கு மேல அவனுக்கு ஒரு பெரிய வாஞ்ச விருப்பம், ஆண்டவரோடு தான் பேசிட்டு இருக்கணும்ன்றத அவன் விரும்புகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். நம்ம அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? சில நேரம் சொல்லுவோம், இல்லை எசப்பா இப்போதைக்கு மாத்திரம் என்னை விட்டு கொஞ்சம் விலகிருங்க, நான் சில தப்புகள் செய்ய போறேன் அப்படிலாம் சிலர் நினைப்பாங்க. ஆனா ஆபிரகாமை பாருங்க, என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, என் கூட எப்பவும் இருங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க? ஆபிரகாமுடைய ஜெபம் என்பது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு. ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்ன நின்றுட்டு இருந்த ஒரு அனுபவம். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, என் கூடவே இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஆபிரகாமில் நிறைய காரியங்களை நம்ம இன்னும் அநேகம் பார்க்க முடியும். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், அவன் என் சிநேகிதன் ஆகிய ஆபிரகாம் என்று ஆண்டவர் அவரை ஆபிரகாமுக்கு அடையாளப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்றார். இந்த ஆபிரகாம் ஜெபித்தார். இந்த ஜெபத்தின் விளைவாக என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஆபிரகாம் ஜெபித்ததின் விளைவாக அவருக்கு ஈசாக்கு என்ற அந்த மகனை ஆண்டவர் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த 24ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன், நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்து உங்களை
தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசத்துக்கு சஞ்சரிக்கும்படி அவன் சந்ததியை திரட்சியாக அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அவனை ஆசீர்வதிச்சு அவருக்கு ஒரு ஈசாக் என்ற ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர் பாருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அபிமெலேக்குக்கு செய்ததை குறித்து வாசிக்க முடியும். அபிமெலேக்குக்காக அவன் ஜெபித்ததையும் அவனுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்ததையும் குறித்து ஆதியாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த பகுதியை நமக்கு சொல்லுகிறது. ஆபிரகாம் ஜெபித்ததினாலே அபிமெலேக்குடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அபிமெலேக்குடைய குடும்பம் ஆபிரகாமால் பிழைக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் சாகாமல் பிழைக்கும்படி ஆண்டவர் அந்த அபிமெலேக்குக்கு உதவி செய்ததை பார்க்க முடியும். இப்படி ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தந்ததையெல்லாம், ஆபிரகாமுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் ஆண்டவர் கொடுத்ததை குறித்து தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஆம், நம்முடைய ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதிலை தருகிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆபிரகாமுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துக்கு ரொம்ப பிரீதியாக இருந்தது. அந்த 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்தில் அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். ஆபிரகாமின் நிமித்தம் அவன் பிழைத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்னத்தை தருவீர், நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு குழந்தையை கொடுத்து அவனை கனம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இந்த 15ஆம் அதிகாரம் 17லிருந்து 21 முடிய நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுடைய வாழ்க்கையில தருகிற ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபியூசியரும் என்பவர்கள் இருக்கிற இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் அப்படின்னு வாக்கு பண்றார். அந்த ஜெனரேஷனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த 17லிருந்து 21 வசனம் முடிய ஆண்டவர் அந்த தேசத்தை அந்த சந்ததிக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஒரு சிநேகிதனாக ஆபிரகாம் அடையாளப்படுத்தப்பட்டான். அதற்கு முக்கிய காரணம், அவன் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது பரிவோடு ஜெபிப்பான். நம்ம வீட்டில் ஊரில் ஒரு சண்டை நடக்குது, நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறோம், நம்ம வேடிக்கை பார்த்து நடக்கட்டு, சண்டை இன்னும் மூட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பின்னும் நெருப்பை போடுறோமா? கோல் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் நெருப்பு அணைந்து விடும். விறகு இல்லாவிட்டால் எப்படி நெருப்பு அணைகிறதோ அது மாதிரி கோல் சொல்கிறேன் இல்லைன்னா சண்டை அமர்ந்துடும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியில் இருக்கு? ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறோம். இல்லது நம்ம சபைக்கு போகிற ஆண்டவர பிள்ளையா இருக்கலாம், இல்லை ஆண்டவரை அறியாத பிள்ளைகளா இருக்கலாம். நம்முடைய இருதய நிலை எப்படி இருக்கு? ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஊரில் நடக்கிற செய்திகளை ஜெபமாக மாற்றி நம்ம ஜெபிக்கிறோமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அவர் அபிமெலேக்குக்காக ஜெபித்ததினால் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் புத்திர பாக்கியம் பெற்று அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்ததை பார்க்க முடியும். அவன் சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதித்ததை பார்க்க முடியும். ஆம், இவ்வளோ பெரிய காரியத்தை எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்திருக்கிறாரே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டா? நம்ம ஆண்டவரே உம்முடைய பாரத்தை சுமந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷியாக என்னை மாற்றும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தருவார். நாமும் தேவனுடைய ஒரு நெருங்கிய ஒரு நபராக மாற முடியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த ஜெனரேஷன்ல வர்ற எதையுமே அவர் மறைக்கவே இல்லை, ரொம்ப ஓப்பனா பேசினார். அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு நெருக்கமான ஒரு உறவு இருந்தது. ஆபிரகாம் தேவ சமூகத்தை விட்டு அவன் எந்திரிச்சு போகவே இல்லை. ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதீங்க, இன்னும் பேசுங்கப்பா, இன்னும் என் கூட வசனத்தின் மூலம் பேசுங்கப்பா, இன்னும் ஜெப நேரத்தில் பேசுங்கப்பா, இன்னும் பாடல் நேரத்தில் பேசுங்கப்பா, இன்னும் தனிப்பட்ட நேரத்தில் அப்படி இயற்கையோடு என்னோட பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசிக்கொண்டே இருங்க, நான் கேட்க ஆசையா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கா? இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எப்போ ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டு இருக்கிறோமா? ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில்
எப்போது வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் காத்திருக்கிற ஒரு பெரிய அனுபவம் அவருக்கு இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சிநேகிதராக நம்ம மாறணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புகள் நமக்குள்ளே வரணும். அப்போ தான் நம்ம ஆண்டவருடைய ஒரு நெருக்கமான ஒரு தேவ பிள்ளைகளாக நம்ம இந்த பூமியில் வாழ முடியும். எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம், ஜெபம் பண்ணோம். பிரைஸ் காட். தேங்க்யூ லார்ட். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்கள் பிரசன்னம் இறங்கி வரட்டும். என் தாசனாகிய ஆபிரகாம் என்று ஆண்டவர், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று அடையாளப்படுத்தினீர். ஆண்டவரே, அந்த மாதிரிப்பட்ட ஒரு வார்த்தையை நீர் எங்களை குறித்து சொல்லும் அளவுக்கு எங்கள் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி இன்றைக்கு யார் விரும்பி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவங்க மேலே ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு தேவ பிரசன்னம் அவங்களை நிறைக்கட்ட ஆண்டவரே. இவங்கள் ஆண்டவருடைய நெருக்கமான ஒரு இடத்துல வருவதற்கு உதவி செய்யும். இன்னைக்கு ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, தூரமாக இருந்த உங்களை நான் சமீபமாக்கினேன். நீங்கள் ஆண்டவரே அப்பா காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தீர்கள், ஆனால் இன்னைக்கு நான் கிருபையால் ரட்சித்து உங்களை என் பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறீங்களே அப்பா. அப்படி உம்மிடத்தில் நெருக்கமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனிமேல் பின்வாங்கி போகவே கூடாது. யாராவது நான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு அனுபவத்தில் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு அதெல்லாம் இழந்துட்டேன், ஜெபிக்கவே முடியல, என் வாழ்க்கையில் நான் கசந்த அனுபவம், என் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள், என் வாழ்க்கையில் ஆண்டவரோடு பேசவே முடியலை, ஆனால் உள்ள இந்த வசனத்தை கேட்கும் பொழுது என் இருதயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இழந்து போன அந்த அனுபவங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறாரு. வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் உங்களை அவருடைய நெருக்கமான இடத்துக்கு ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் தேசத்துக்கு செய்ய போறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனும்னு சொல்லி 400 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறத கூட கொண்டு அவரிடத்துல பேசுறார். ஆபிரகாம் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் என்பதை ஆண்டவரை கண்டுகொண்டார். நம்ம ஏதோ பிரச்சனைகள் வரும்போது மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற ஆளா இருக்கிறோமா? ஏதோ ஒரு நெருக்கம் வரும்போது மாத்திரம் ஆண்டவர்கிட்ட வந்து ரொம்ப அவருடைய பாதத்தை பிடிச்சிருக்கிற ஆளாகவும், ஆண்டவர் கொஞ்சம் பிளஸ் பண்ணதும் அவரை விட்டு ஓடி போகிற நபராகவும் நம்ம இருந்துட்டு இருக்கிறோமா? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். தாவீது அவரை குறித்து அடையாளப்படுத்தும் பொழுது சொன்னார், நான் என் ஊக்காறுதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிகிறீர். நம்முடைய எல்லா மூமெண்ட்டையும் ஆண்டவர் அறிகிறவர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். பிரைஸ் காட். ஆண்டவரே, எனக்கும் அந்த அனுபவங்கள் தாருன்னு சொல்லி யார் கேட்குறீங்களோ உங்க மேல ஒரு விசேஷித்த வல்லமை இறங்க போகிறத நீங்க பார்க்க போறீங்க, நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் வந்திருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது அபரிதமாய் இறங்குறதை நீங்க நிச்சயம் உணர முடியும். ஆண்டவருடைய கிருபை உங்கள் மீது இறங்கி வருகிறது. பிரைஸ் காட். இந்த தேசத்தில் நடக்கும் எல்லா அருவருப்புகளை பார்த்து ஜெபிக்கிற ஒரு கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஜனங்க சாகும் பொழுது நீர் விரும்ப மாட்டீர். அவங்களுக்காக அழிக்காதபடி ஆண்டவரே, நீதிமான் மடிந்து போகாதபடி, துன்மார்க்கர் மடிந்து போகாதபடி அவங்களுக்காக எல்லாம் ஜெபிக்கிற ஒரு பாரத்தால் என்னை நிரப்புன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? உங்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களும் உங்களை பழிவாங்க நினைக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிற நபர்ன்னு சொல்லி ஆண்டவர் அறிமுகப்படுத்த முடியுமா? நம்மை குறித்து ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அறிமுகப்படுத்தினார். பிரைஸ் ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அப்படியே சொல்ல போறீங்க. ஒரு பாடலை பாட போகிறேன். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, நான் ஜெபிக்கணுமே. ஆண்டவர் அந்த அவருடைய சிநேகிதனாக மாறுகிற ஒரு ஜெப ஆவி ஆண்டவர் ஊற்றுவாராக. எல்லாரும் அப்படியே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, நான் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. என் தேசத்திற்காய் நான் கதறணுமே, என் தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, எல்லார் மேலும் ஜெபிக்கணுமே. ஆண்டவரே, உங்க ஜெப வல்லமையினால எல்லாரையும் நிரப்புங்க. உங்க பாரத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க.
இன்றைக்கு யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெபத்தை இழந்து நிற்கிறாங்களோ, தேவனோடு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் இருந்த நபர், இன்னைக்கு ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட கூட வராம தூரத்துல கூட நிற்க தகுதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன்ற ஒரு நிலையில் இருக்கிற பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. மறுபடியும் அவர்களுக்கு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பித்து கட்டுகிற தேவனுடைய வல்லமை அவர்கள் சரீரம் முழுமையிலும் ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு தேவ பிரசன்னம் இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஜீசஸ், ஜெப அக்கினி இறங்குவதாக, குடும்பங்களில் மாற்றம் உண்டாகட்டும், குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு நெருக்கமான குடும்பமாய் மாற்றுங்க ஆண்டவரே. பிரைஸ் காட். உங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்க என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். அற்புதங்களை நீங்க பெற முடியும். ஆபிரகாம் ஜெபித்தார் தன்னுடைய இஸ்மவேலுக்காக. அவனும் பிழைப்பானாக. ஆண்டவர் அவனை பிழைக்க வைச்சார். உங்க பிள்ளைகளுக்காக, என் குழந்தைகளும் பிழைக்கணும் ஆண்டவரேன்னு நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை ஆண்டவர் பிழைப்பூட்டுவார். ஆண்டவர் பிரபுக்களை எழும்ப பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இஸ்மவேலில் நிறைய பிரபுக்கள், நிறைய அரசர்கள் எழும்பினாங்கன்னு வாசிக்க முடியும். ஆபிரகாமின் ஜெபம். ஈசாக்குக்காக ஜெபித்தார். ஈசாக்கை கொடுத்து அவன் சந்ததிக்கு எதெல்லாம் ஊரை கொடுப்பேன்றதெல்லாம் வாக்கு பண்ணி அந்த நிறைவை கொடுக்கிறார். பிரைஸ் காட். குடும்பம் வறுமையில தரித்திரத்தில் இருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு எந்த இந்த தரித்திரம் மாறும், என் குடும்பமும் ஆசீர்வாதமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணுமேனு நீங்க ஜெபிக்கும் பொழுதே இந்த தரித்திரத்தின் ஆவிகள் விலகி போகிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க எதுக்கெல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த இதுக்கெல்லாம் நீங்க பதிலை நிச்சயம் பெற முடியும். ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அதை கேட்டு அபிமெலேக்கு குடும்பத்தை, அன்று குழந்தைகளை கொடுத்து அந்த குடும்பத்தை கடாட்சித்தார், ஆசீர்வதிச்சார்னு பார்க்க முடியும். நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, உங்க ஃப்ரெண்டுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, உங்க ஊருக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, நம்முடைய தேசத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, நம்முடைய ஜெபத்துக்கு எல்லாம் பலனை நம்ம பார்க்க நாள் வருகிறது. பிரைஸ் காட். அந்த மகிமையான காரியம், நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற அநேக காரியங்களை நீங்க பெறுகிறத நீங்க பார்க்க முடியும். பிரைஸ் காட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யார் வியாதியோடு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும். சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற சகல உபாதைகளும் இப்பொழுது மறைவதாக. பிசாசின் சகல போராட்டங்களும் அழிக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை அடைவார்களாக. ஆண்டவருடைய கரத்தை இப்பொழுது ஒவ்வொருவரும் பார்ப்பார்களாக. தேவனுடைய அற்புதம் செய்யும் சக்தி வெளிப்படுவதாக. தேவனுடைய குணமாக்கும் வல்லமை வீடுகளுக்குள் இறங்கி வருவதாக. கண்ணீரின் அனுபவங்கள் மாறுவதாக. இழந்து போன ஜெப அனுபவங்களை கர்த்தர் இப்பொழுது ஆண்டவரால் நிரப்பப்படும்படி அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. ஆவியானவர் உதவி செய்யும். பிரைஸ் காட். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு உங்க பிள்ளைகளாய் மாறட்டும். இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒரு தேவ சமாதானம் அவர்களை நிரப்பட்டும். குடும்பங்களில் வருகிற ஆபத்துகள், தற்கொலை எண்ணங்கள், திடீர் உபாதைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. ஆவியானவர் கிரியை செய்யும். ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இறங்கட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு அறைகளுக்குள்ள உங்க பிரசன்னத்தை அவர்கள் உணரட்டும். யாரெல்லாம் படுத்த படுக்கையில அந்த வலி வேதனை தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஆண்டவரே புத்திர சந்தாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. ஆபிரகாமின் ஜெபத்துக்கு ஈசாக்கை தந்தவரும் அபிமெலேக்குடைய குடும்பத்தை கடாட்சித்தவருமான தேவனே, உங்க அற்புதத்தை குடும்பங்கள் பெறட்டும் அப்பா. பிரைஸ் காட். தொழிலில் நஷ்டம், என் குடும்பம் கடன் மேல் கடன், தற்கொலை தான் முடிவு அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். இயேசுவை நம்பி ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனையில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். Praise God. Life by Zena Haptele Nustikandela Shekamaila Haboduna Reke Baudini Turi Kama Shanga Lahatunare Ebori Kamauladana. ஆண்டவரே, உங்க கிருபையுள்ள பிரசன்னம் இப்பொழுது தீய சக்திகள் எந்தெந்த குடும்பங்களில் உபாதைகளும் உபத்திரவங்களை கொடுத்து அவர்களை போராடி கொண்டிருக்கிற அந்த வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஜீசஸ், உமக்கு நன்றி.
நானும் ஜெபிக்கிறவளாய் மாறணும்னு விருப்பத்தோடு ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷித்த ஜெபாவிய ஆண்டவர் ஊற்றுகிறதற்காக நன்றி. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று ஆபிரகாமை அடையாளப்படுத்தினீர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்திலும் அடையாளம் காட்டப்படட்டும். இந்த தேசத்துல பரலோகத்தில் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நாங்கள் நிற்கும் பொழுது நீர் ஒவ்வொருவரையும் ஒரு அடையாளமாக ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்த போகிற அந்த மாபெரும் நாளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த மேலான சிந்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஓங்கி ஒலிக்கட்டும். இயேசுவை சந்திக்க எல்லா குடும்பங்களும் ஆயத்தமாகட்டும். பரிசுத்தமான ஆண்டவருக்காக கரையற்ற பிழையற்ற வாழ்க்கை வாழ எல்லாருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் தான். இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய ஆளுகையில தருகிறோம் ஆண்டவர். இந்த டிவி சேனலுக்காக இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே எடுத்து ஒளிபரப்புற அந்த அருமையான உங்களுடைய மகனுக்காக, அவங்க குடும்பம், அவங்க அம்மா அப்பா, அந்த ஃபேமிலி முழுமையிலும் பிளஸ் பண்றோம். இந்த ஆண்டவரே அப்பா, இந்த செய்தி மற்ற மக்களுக்கு இந்த தொலைக்காட்சி மூலமாக ஆண்டவரே இந்த யூடியூப் சேனல் மூலமாக போகணும்னு சொல்லி இதற்காக தங்கள் உதவி கரத்தை நீட்டின அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லார் ஜெபமுமா அவங்களுக்கு நன்மை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். திரளான ஆத்துமாக்களை பரலோகத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஜெபிக்கிறவர்களாய் மாறியிருக்கிறார்கள், தேவனோடு நெருங்கி வாழுகிறார்கள் என்ற செய்தியை கண்டு துதிக்கத்தக்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இந்த நாள் இசைக்கருவியை போட்ட மகனை உங்க கரத்தில் தருகிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதி. பிரயோஜனமான நான் கடமை மாத்திர செய்த எல்லா புகழ் துதிகன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.